முதலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் குறித்து பாடப்பட்ட தனியன்களை பார்ப்போம். முதல் தனியன் பாடல் 1 பராசர பட்டர் அருளிச் செய்தது. இது சமஸ்கிருத வடிவில் எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகமாகும். நீளா துங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஷஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. இப்பொழுது ஸ்ரீ உய்யக்கொண்டார் அருளிச் செய்த தனியன் பாடல் 2 பார்ப்போம். அன்னவையர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது தனியன் பாடல் 3 ஸ்ரீ உய்யக்கொண்டார் அருளிச் செய்ததை பார்ப்போம். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தேராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டியே சோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது திருப்பாவை பாடல் 17 பொருளை பார்ப்போம். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே யசோதையே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். இப்பொழுது திருப்பாவை பாடல் 17 விளக்கத்தை பார்ப்போம். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3வது பாடலிலும் இந்த பாடலிலும், பிறகு 24வது பாடலிலும் அன்றே உலகமளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான்.
இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. இப்பாடலில் ஆண்டாள் 27வது திவ்ய தேசமான காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கும் திரிவிக்ரம பெருமாளை குறித்து பாடியுள்ளார். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் வாழி திருநவம். திரு ஆடி பூரத்து ஜகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கர் கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதூர் நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.